அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினருக்கு தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்புக்கான ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 நாட்களாக நடத்தப்பட்ட சோதனையில் சிக்கிய 10 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் மற்றும் பல முக்கிய ஆவணங்களும் சிக்கியதன் பின்னணி என்ன? முடிவுக்கு வந்த ஐடி சோதனை, சிக்கிய முக்கிய ஆவணங்கள், சிக்கலில் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் என் ராமலிங்கம். ஈரோடு அருகே வேளாங்காட்டு வலசு கிராமத்தைச் சேர்ந்த இவருக்கு சொந்தமான RCCL கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது. இதன் இயக்குநர்களாக ராமலிங்கத்தின் மகன்கள் சூரியகாந்த், சந்திரகாந்த் ஆகியோர் உள்ளனர். இந்த நிறுவனத்திற்கு ஈரோடு, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கட்டுமான நிறுவன கிளைகள் உள்ளன. தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் அரசு துறை கட்டுமானங்களில் இந்த நிறுவனம் கால் பதித்து பெரிய திட்டங்களை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்களாக செயல்பட்டு வருகிறது. ஒட்டன்சத்திரம் தாராபுரம் 4 வழிச்சாலை திட்டம், பெங்களூரு எலகங்கா ஆந்திரா சுங்கச்சாலை, பெங்களூரு நீதிமன்ற கட்டுமானம், மைசூரு PR அம்பேத்கர் பவன், பிரம்மகிரி அடுக்குமாடி குடியிருப்புகள், பெங்களூரு எலகங்கா வணிக வளாகம், மங்களூருவில் கடல்சார் திட்டங்கள், கண்டிகை நீர்த்தேக்க திட்டம், துங்கா கால்வாய் திட்டம் என பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை இந்த நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் இந்த நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் இறங்கினர். ஈரோடு செட்டிப்பாளையத்தில் உள்ள RCCL தலைமை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் கடந்த 7ஆம் தேதி சோதனையை தொடங்கினர். ஈரோடு உட்பட 26 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் ராமலிங்கத்திற்கு சொந்தமான ஈரோடு செட்டிப்பாளையத்தில் உள்ள RCCL கட்டுமான நிறுவனம், அவரது வீடு மற்றும் ரகுபதி நாயக்கன் பாளையத்தில் RPP கட்டுமான நிறுவன உரிமையாளர் செல்வசுந்தரத்தின் வீடு, முல்லாம்பரப்பில் உள்ள RPP அலுவலகம் உள்ளிட்டவற்றிலும் 5 நாட்களாக நீடித்த வருமான வரி சோதனை முடிவுக்கு வந்துள்ளது. இந்த சோதனையில் சுமார் 10 கோடி ரூபாய் அளவில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் மற்றும் வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்த போது 750 கோடி ரூபாய் அளவில் வரி ஏய்ப்பு நடைபெற்றிருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்த போது முறைகேடாக ரூபாய் நோட்டுகளை மாற்றியதாக வந்த புகாரில் இதே நிறுவனத்தில் ஏற்கனவே சோதனை நடைபெற்றது. அப்போது பெங்களூருவில் கட்டுக்கட்டாக 150 கோடி ரூபாய்க்கு மேல் 2000 ரூபாய் நோட்டுகள் சிக்கி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே நிறுவனத்தில் தற்போது மீண்டும் சோதனை நடத்தப்பட்டு பல ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெருந்துறையைச் சேர்ந்த தொழிலதிபர் சுப்பிரமணியன் என்பவரின் ஒரு மகளை எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் திருமணம் செய்துள்ளார். மற்றொரு மகளை ராமலிங்கத்தின் மகன் திருமணம் செய்துள்ளார். ஒரே வீட்டில் பெண்ணெடுத்த வகையில் ராமலிங்கமும் எடப்பாடி பழனிசாமியும் நெருங்கிய உறவினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.